शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. கழுத்த பிறகு அடுத்தது எதை பார்க்கணும்? கையெல்லாம் பார்க்கணும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் கை தோந்துட்டார். அந்த கை என்ன எப்படி இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதா காராங்குசோஜ்வலா மனோரூபேக்ஷ கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா. அம்பாளுக்கு 4 கை இருக்கு. ஒரு கல்ல கரும்பு வில்லு வச்சிருக்கா, ஒரு கையில ஒரு இதுல அம்புகள் மலர் அம்புகள் வச்சிருக்கா, ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குஷம். இப்படி சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராக சோனே நம்ம சொல்லக்கூடிய ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா. 4 ஆயுதங்கள் 4 கைகளோட வச்சிருக்கா. அந்த கைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா தாமரை கொடி மாதிரி இருக்கா. அவ்வளவு மிருதுவாக இருக்கக்கூடியது. அந்த தாமரையினுடைய மொட்டாக இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த நளினம், அந்த கோமளம் இருக்கு இல்லையா, அந்த கைகள் அவ்வளவு மிருதுவாகவும் இருக்கிறதுனா முரணாடி அப்படின்னா தாமரை மூட்டு மாதிரி இருக்கான். இப்படி அழகா இருக்கு. அழகா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு எப்ப பார்த்தாலும் தயார் நிலையில இருக்கு. அந்த 4 கை என்னடா பண்றதுன்னு தெரியல அம்பாளுக்கு. வச்சுட்டு யார் நமஸ்காரம் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்கா. போட்டு அவளுக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு. இப்படி இருக்கு. அத பார்த்த உடனே எல்லாத்தையும் படைச்ச பிரம்மாவுக்கு ஒரு பெரிய சிவ அபராதம் நேர்ந்து போச்சு அவருக்கு இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணாரு, அம்பாள் ஒண்ணுதான் சிவ அபராதத்துக்கு போக்கணும்னா எங்க பண்றது இல்லையா. சிவருஷ்டே குருரேவ, இங்க குரு ரூபேன துவாம குண்டலி குமாரி குடி குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படின்னு சொல்லதான் அம்பாள் குரு ரூபமாக இருந்து சிவ அபராதத்திலிருந்து கண்டுபிடிக்க மன்மதனையும் ரஜிக்க எப்படி ஹெல்ப் பண்ணாலோ அதே மாதிரி பிரம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணார். அவர் என்ன பண்ணார் ஒரு சந்தர்ப்பத்துல அப்படின்னாக்க, பகவான் ஆதி மத்திய அந்தரஹிதா எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தேவர்கள்லாம் சும்மா இல்லாம கலப்பி விட்டாங்க. நீங்கெல்லாம் இவ்வளவு பெரியவரா இருக்கிற நீர் தானே எல்லாரோட உங்களுக்கு தெரியலமா அவருடைய ஆல்ரெடி ஆதி மத்தியாந்த ரகிதமா இருந்தாலும் கலப்பி விடுவோம் இல்லையா. தேவர்கள்லாம் கலப்பி விட சரி நான் போறேன், எனக்கு அம்சபக்ஷி வாகனம் இருக்கு, அன்ன வாகனத்துல நான் மேல போவேன், எனக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி. ஆஃப்டர் ஆல் ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ் வேர்ல்டு. நான் எவ்வளவு நேரம் நினைச்சாலும் நான் மேல போவேனே, நான் போய் வேணா ட்ரை பண்றேன் பாக்குறதுக்கு. குட் இன்டென்ஷன்ல தான் பண்ணார். அவர் என்ன பண்ணார், மகாவிஷ்ணு என்ன பண்ண, இவர் கிளம்பிட்டாரு, நான் என்ன சாமான்யமா, என்கிட்ட வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து இந்த உலகத்தையே பாதாளத்துல இருந்து எடுத்துன்னு வந்தவன், என்னால ஐ கேன் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹிஸ் ஸ்பீட், தட் இஸ் நத்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி ஒரு சவாலா 2 பேரும் கிளம்பினாங்க. ஒருத்தர் மேல போனார், ஒருத்தர் கீழே வந்தார். இப்படி வரும் பொழுது என்ன அங்க என்ன பண்ணிருந்தா சிவபெருமான் என்ன பண்ணார், அவர் லிங்கமாக ஆவிர்வாவம் பண்ணார் இல்லையா. எல்லா சிவன் கோவில்லையும் அந்த சிவனுடைய பின்னாடி போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துல அவர் இருக்கா மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா. லிங்கோத்பவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி தேஜஸ் ரூபமாக லிங்க வடிவமாக அவர்கள் இருந்தார். ஜோதிமா தத் தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு ஜோதி ரூபமாக அவர் இருந்தார் இல்லையா. இவர் பிரம்மாஜி என்ன பண்ணார், ஹம்ச வாகனத்தை போய் மேல தேடிட்டு போயிட்டே இருந்தாரு. அவர் போற ஒண்ணு அந்த சமயத்துல அவருக்கு பாருங்க நாகலிங்க பூ ஒண்ணு இருந்து டக்குன்னு அவர் என்ன பண்ணாரு, இதை பிடிச்சாரு. பட் இன்னும் கொஞ்சம் போனாரு. பட் சரி இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, ஏதாவது தலையில இருந்தானே ஊர்ந்துருக்கணும், வேற எங்க இருந்து ஊர்ந்துருக்கணும் இந்த நாகலிங்க பூ. இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் தி வே, இல்லன்னா நடு ஆகாசத்துல எப்படி வரும், ஆஸ் தோ ஐ ஹவ் சீன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கீழே வந்துட்டாரு. அதே சமயத்துல கீழே போன மகாவிஷ்ணுவும் மேல வந்துட்டாரு. என்னால ஒண்ணு கண்டுபிடிக்க முடியலப்பா சுவாமி, உங்களுடைய தேஜஸ்வனுடைய போயிட்டே இருக்கு, நான் ஃபெடப் ஆகி நான் வந்துட்டேன், என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு. இவர் சொன்னாரு, நான் எனக்கும் கண்டுபிடிக்க முடியல, ஆனா எனக்கு ஹிண்ட் கிடைச்சிருது, நான் அதனால உங்களுடைய தலையை பார்த்துட்டேன், இத பாருங்க சாட்சிக்கு இதை எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்க, நான் நீங்க உங்க தலையில இருந்தானே வந்துருது அப்படின்னு சொன்னோன்னு சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இப்படி ஒரு பொய் பார்க்க முடியாத விஷயத்தை இவர் பார்த்தேன்னு சொல்லாத தன்னுடைய நகத்தினால அவருடைய தலையை கிழித்தாரு இல்லையா.
அந்த கெல்லான தலையை வச்சுட்டு இல்லையா பைரவர் கால பைரவர் அதை எங்க போடுறதுன்னு தெரியாம அவஸ்தைப்பட்டு அது ஒரு தனி கதை. அவர் அங்க போய் வாரணாசியில போய் அது போன உடனே எல்லாருக்கும் உடனே சிவபெருமான் இருப்பார், இங்கதான் அம்பாள் இருக்கா, அன்னபூர்ணி இருக்கா, நீ இந்த இடத்துல தைரியமா வை, இது ஒரு நல்ல இது, நீ அது மாத்திரம் இல்ல, நீங்க இதை வச்சாக்க இந்த ஊரையே நீ காப்பாத்தணும், உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிள் சொல்லி கால பைரவன் அங்க வந்து அந்த தலையை வச்சான் அப்படின்னு பிரம்மாவுடைய ஒரு தலையை வச்சான். அது ஒரு தனி கதை. இங்க இந்த கதையில என்ன சுவாரஸ்யம்னா அவர் நகத்தினால அவருடைய தலையை கிழித்தார். ஆகையினால அவருக்கு 5 தலை இருந்த பிரம்மாஜிக்கு 4 தலையாக ஆயிடுத்து அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த பிரம்மாவனுடைய துதிக்கிறார். அந்த 4 தலை இல்லையா, அதை நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்ன்றதுனால சௌக்கியமா இருக்கணும், இனிமேல் பட்ட அந்த பொய் வரக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி அம்பாளை அவர் சரணடைந்தார். சிவாபராதத்தை போக்கிக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம் பண்றதாக ஆச்சாரியால் பார்க்கிறார். பிருணாலி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் சதுர்பி சௌந்தர்யம் சரசிஜ பவஸ்தௌதி வதனைஹ நகேப்யஹ சந்திரஸ்யன் பிரதம மதனாத் அந்தகரிபோஹ சதுர்ணாம் சீர்ஷாணாம் சமம் அபயஹஸ்தார்ப்பணதியா. ஏ அம்பா, பிருணாலி மிருதூணாம் தவ, உன்னுடைய பிருணாலி தாமர கொடி போன்ற மிருத்வீனாம் வெகு வெண்மையாக இருக்க, அப்படி ஒரு வெண்மை, அப்படி ஒரு அழகோட இருக்கக்கூடிய அதை அம்பா உன்னுடைய தாமர கொடி போன்ற இருக்கக்கூடிய விசலதா அப்படின்னு பேரு. மிருணாலி அப்படின்னாக்கா அதுக்கு சம்ஸ்கிருத டிரான்ஸ்லேஷன் விசலதா அப்படின்னா தாமரை கொடி. இந்த தாமரை கொடி எப்படி இருக்க, மிருத்வீனாம்னா மிருதுனாம் அப்படின்னு அர்த்தம். சந்தத்துக்காக அப்படி போட்டார். மிருதுவாக இருக்கக்கூடிய புஜலதாம் இல்லையா, அம்பாளுக்கு 4 புஜங்கள். அந்த 4 புஜங்களும் எப்படி இருக்குன்னாக்கா அழகான கொடி போல இருக்கு இல்லையா. அது சதுர்பிகி சௌந்தர்ய, அந்த 4 கொடியும் அது சதஸ்ருணாம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. புஜலதானாம் கொடிகள் போன்ற கைகளாகவும் இருக்கு, அது அழகாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அழகை அவர் என்ன பண்ணார், சதுர்பிகி சௌந்தர்யம், அந்த 4 வரக்கூடிய சௌந்தரியத்தை என்ன பார்த்தார். யாரு, சரசிஜ பவஹா, சரஸ் அப்படின்னாக்க நீர்நிலை, சரசிஜ சரசிலிருந்து உண்டானது தாமரை இல்லையா, அப்ஜா அப்படின்னு அப்பிலிருந்து வந்தது, பங்கஜா அப்படின்னு சொல்றோமா, சரோஜா அப்படின்னு அதுல இருந்து சரபி ஜா அப்படின்னாக்க இதுல இருந்து தாமரையில இருந்து உதித்தவர் யாரு, நாபி தாமரையில இருந்து உதித்தவர் பிரம்மாஜி. அதனால சரசிஜ பவஹா, அவர் என்ன பண்றார், ஸ்தௌதி, அவர் தாமரை முன்ன தன்னுடைய 4 வதனைஹி ப்ளூரல், நமக்கெல்லாம் ப்ளூரல் யூஸ் பண்ண முடியாது, வதனம் தான் யூஸ் பண்ண முடியும், அவருக்கு மட்டும் தான் அந்த ஸ்பெஷல் வதனைஹி அப்படின்னு பகுவச்சனம். அவர் 4 முகத்தினால இந்த 4 கையையும் தொழுகிறாராம், தொழுது கொண்டே இருக்காரு. எதுக்காக அப்படின்னாக்க இல்ல பிரதம மதனாத் அந்தகரிபோஹோ நகேப்யா, அதாவது 5 தலை வச்சிருந்தார், அதுல முதலாவது தலையை கிள்ளிட்டார். பிரதம மதனம், மதனம்னாக்க வெட்டுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்ன, பிரதம மதனாத்து எது யாருக்கு, அந்தகரிபோஹோ அப்படின்னாக்க காலனியே காலகாலனாக இருக்கக்கூடிய, காலனுக்கே பயமுறுத்தக்கூடியதான பரமேஸ்வரன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி அந்தகாசுரன் அப்படின்னு ஒருத்தர் தான் நம்ம தட்சிணாமூர்த்தி சந்நிதி எல்லாம் பார்ப்போம், கீழே ஒரு அந்தகன் இருப்பா, அவர் போட்டு மதிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அந்தகனை கொண்டதுதான் தட்சிணாமூர்த்தி சிவபெருமான்னு பேரு. இப்படி அந்தகரிப்போஹோ, அந்தகரிப்பு காலகண்டனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய நகேப்யா, அவருடைய நகங்களினால இவர் ஒரு பொறைய எடுத்ததாலே அதனால இவருக்கு அந்த பயம் போகவே இல்லை. சந்திரஸ்யன் இல்லையா, திவ்யன் பயஹேத்து, அப்படி இன்னும் கூட நடுங்கின்னு இருக்காரு. சிவன்னாக்கா அவருக்கு நடுக்கம் தான், அவர் கிள்ளி போட்டார் இல்லையா அவருடைய நகத்துல, அதனால பயந்து கொண்டு நடுநடுங்கி கொண்டு என்ன பண்ண,
சதுர்ணாம் சீர்ஷானாம் தன்னுடைய 4 தலைகளையும் இப்ப என்ன பண்ற 100% சரண்டர். அந்த திமிருன்றதுன்றதே கிடையாது, ஈகோன்றது டோட்டலி போயிட்டு போய் 4 நாளை சமமாக அவரை எப்படி விடுறாங்க, அபய ஹஸ்தார்ப்பண தியா, அபயமளித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்றதுனால இல்ல என்று அப்படி அதுக்காக துடிக்க அபயமளித்து அருள வேண்டும் அப்படின்னு துதிக்கிறானாம். என்ன இங்க ஒரு விசேஷமா லட்சுமிதர் சொல்றார், புஜலதா வர்ணனே பிரம்மணஹா ஏவ அதிகாரா நான் அந்நேஷாம் ததாபி. அவருக்கு தெரியாதா, அவர் உலகத்தையே படைச்சவர், அவருக்கு இல்லாத உரிமையா அம்பாளுடைய ரசிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் இருக்கிறத விட அவருடைய உரிமை அணைஞ்சாச்சு. அப்படி இருந்து கூட அவர் பாருங்க, நம்ம எல்லார விட சமமாக மொத்த தலையும் அங்க அர்ப்பணம் பண்றாரு அம்பாளுக்குன்னா, அதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது பிரம்மாவனுடைய பக்தியை தான் நம்ம கத்துக்கணும் இதுல இருந்து அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் அவர்கள் சொன்ன. இதுல அந்த காவியத்தினுடைய அலங்காரத்தை காமிக்கிறதுக்காக வந்துதான் இது. ஆனானப்பட்ட அப்படின்ற ஒரு காவிய துவனி, அதுதான் இந்த இதுல என்ன பண்ண, ஆனானப்பட்ட பிரம்மா அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு கிரேட்டா இருக்கும் அவர், என்ன பக்தியா அம்பாள் இருக்காரு, நம்மளாம் என்ன அப்படின்னு, நம்மளாம் எவ்வளவு துச்சம் அதோட கம்பேர் பண்ணும் போதுன்னு அந்த ஒரு அலங்காரம் துவனிக்கிற மாதிரி எழுதப்பட்டதான ஒரு ஸ்லோகம் இது. தேவியினுடைய கைகளானது எப்படி இருக்குன்னா, எல்லாம் தங்க கொடிகள்லாம் போட்டு இருக்கா இல்லையா, எல்லா நூபுரங்கள் அங்கெல்லாம் போட்டு இருக்கார்கள். இப்படி இருக்கு அம்பாளுடைய கை எப்படி இருக்கு அப்படின்னா, சிவந்த தாமரை போல மென்மையாகவும் அழகாகவும் இருக்கு அப்படியும் பார்க்கலாம். இப்படி இந்த தாமரை கரத்தை பார்த்தோன்னா, தாமரையில உதித்த இந்த நான்முகனான பிரம்மாவானவர் ஒரே சமயத்துல அம்பாளை துதிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதனால என்ன, அம்பாளை துதிக்கிறதுனால என்ன, சிவாபராதம் பண்ணா கவலைப்படாதீங்க, நமக்கு இங்க பிசிடன்ஸ் இருக்கு, என்ன பணத்தை மறந்துட்டு என்ன தப்பு பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணா அம்பாள் உங்களை நிச்சயமா காப்பாத்துவா அப்படின்றது தெரியுது. இப்படி ஈஸ்வரனுடைய அடியையும் முடியையும் காண அந்த விஷ்ணு பிரம்மா போன கதையை ஞாபகப்படுத்தி நமக்கு தெரியுது. அதனால பிரம்மா என்ன பண்ணார், தன்னுடைய மீத இருக்கக்கூடிய 4 காக்க வேணுமே அப்படின்னு சந்திரஸ்யன் பயந்து கொண்டு அம்பாளுடைய 4 கதையும் எப்ப பார்த்தாலும் துதித்து கொண்டே இருக்க. அபயஹஸ்த அர்ப்பண தியா, அவருடைய புத்தி 24 hours அம்பாளுடைய சரண்டர்லயே இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இதுல சிவாபராதமும் தேவியினுடைய கருணையினால போக்கப்பிடிக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறதுன்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷமான ஒரு அர்த்தம். அந்த பக்தி அவருக்கே இருந்ததேயானால் எப்படி அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுல கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா சதுர்வக்ர மனோகரா தயாபகா அப்படின்ற ஸ்லோகங்கள்லாம் இந்த ஸ்லோகத்தோட லிங்க் பண்ற மாதிரி இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை 45 நாளைக்கு 1000 எண்ணிக்கை மேல மாதிரி கிளீம் ஸ்ரீம் அப்படின்னு எழுதி யார் உபாசனை பண்ணுகிறார்களோ அவர்கள் இல்லையா, சர்வ ஜன வசீகரம், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரும். இதுக்கு நைவேத்தியம் எலுமிச்சம்பழ சாதம் விசேஷமா இருக்கு, தனியா சொல்லி எப்போதும் பாயசம் அதே நம்ம பார்த்திருந்தோம். இங்க கொஞ்சம் விசேஷமா எலுமிச்சம்பழ சாதத்தை நைவேத்தியம் பண்ணா இந்த சித்தியானது சர்வஜன வசீகர சக்தியானது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டார். இதுல ஆனந்தகிரி ஆஸ் யூஷுவல் ஆனந்தகிரியால ஒரு மந்திரத்தை கண்டுபிடிப்பார் இல்லையா, ரகசியார்த்தம். அவர் என்ன சொல்ற, மிருணாலி அப்படின்னா ஆ அப்படின்றாரு, மிருத்வினா அ, சீர்ஷான இ, வேதனம்னாக்க ரேபம், இப்படி எல்லாம் சேர்ந்து ஆம் ஹ்ரீம் அப்படின்னு பாசமந்திரம் அப்படின்னு பேராம். ஆம் ஹ்ரீம் பாசஸ்ய அப்படின்னு பாசமந்திரமானது இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ரகசிய அர்த்தங்களும் எப்படி சொல்றாரு. கோபால சுந்தரி வியாக்கியானத்துல விஷ்ணு பட்சத்திலேயே எங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி விசேஷமாக 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். மிருணாலி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் சதுர்பி சௌந்தர்யம் சரசிஜ பவஸ்தௌதி வதனைஹி நகேப்ய சந்திரஸ்யன் பிரதமமதனாத் அந்தகரிபோ சதுர்ணாம் சீர்ஷானாம் சமம் அபயஹஸ்தார்ப்பணதியா சதுஸ்ராணாம் புஜலதாம் சௌந்தர்யம் அப்படின்னு போட்டார் இல்லையா. இப்படி 4 அம்பாளுடைய கையிலையும் இவர்களுடைய
4 தலையினால, சதுர்ணாம் சீர்ஷானாம் இல்லையா, சமம் அப்படின்னா ஒருங்கிணைந்து இல்லையா, சமமாக வச்சு அம்பாளை 4த்தையும் வச்சு நமஸ்காரம் பண்றாங்க. எப்படி பண்ணாரு, இப்படி பண்ணா அப்படி பண்ணா இடிக்குமான்னு கேட்கக்கூடாது, மனசனால அர்ப்பணம் பண்ணாருன்னு சொல்லிக்கலாம் இல்லையா. எப்படி பண்ணா, எப்படி அபயஹஸ்பார்த்தன தியா அப்படின்னு உற்சாகமாக பார்த்தா 70 ஸ்லோகங்கள் ஆச்சு. அடுத்தது அம்பாளுடைய நகங்கள், அதனுடைய ஒளி, அதை பத்தி எல்லாம் இப்ப சொல்ல போறாங்க. அடுத்தது அம்பாளுடைய கரத்தை பத்திய டிஸ்கஷன். இது அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண